வணக்கம். ஒருவனுடைய எண்ணமே அவனுடைய வாழ்க்கையை வடிவமைக்கின்றது. இதனால்தான் சுப்பிரமணிய பாரதியார் எண்ணுவது உயர்வு என்று கூறியுள்ளார். வாருங்கள், இது பி பாசிட்டிவ் தமிழ். நான் என்றும் உங்கள் சிவா சசிகாந்த். புதுமை பித்தன் சோ விருத்தாசலம் என்ற இயற்பெயரோடு ஒரு சிறுகதை படைப்பாளி தமிழ்நாட்டிலே பிறந்தார். இவருடைய காலத்திலே எழுதப்பட்ட சிறுகதைகள் பெரும்பாலும் கற்பனை உலகத்தை சார்ந்ததாகவே இருந்தது. அதாவது ஜனரஞ்சக இலக்கியங்களாக அவை அமைந்திருந்தன. ஆனால் புதுமை பித்தனோ தான் தன் வாழ்வில் சந்திக்கின்ற தனி மனிதனுடைய வாழ்க்கை அனுபவங்களை பற்றி பேசுகின்ற யதார்த்தபூர்வமான சிறுகதைகளை எழுதத் தொடங்கினார். தான் எழுதிய சிறுகதைகளை கொண்டு அக்காலத்தின் பிரபலமான பத்திரிகைகளை நாடினார். அவருடைய சிறுகதைகளை வாசித்து பார்த்த பத்திரிகையாசிரியர்கள் அச்சிறுகதைகளை அலட்சியம் செய்தனர். இது இக்கால வாசகர்களுக்கு பொருத்தம் இல்லாத முறையில் இருக்கின்றது. அவர்களுக்கு இச்சிறுகதைகள் துளியும் பிடிக்காது. நீ கற்பனை கலந்த சிறுகதைகளை எழுதி கொண்டு வரும்படி திருப்பி அனுப்பினார்கள். ஏமாற்றத்தோடு வீடு திரும்பிய புதுமை பித்தன் தன்னுடைய எழுத்து முறையை மாற்றவே இல்லை. மீண்டும் மீண்டும் யதார்த்தபூர்வமான சிறுகதைகளையே எழுதினார். குடும்பத்தில் வறுமை ஒருபுறம், நோய் உடலை வாட்டி வருத்த மீண்டும் மீண்டும் பத்திரிகை துறையை நாடினார். இவருடைய எந்த சிறுகதைகளும் பத்திரிகையில் வெளிவரவில்லை. சிறுகதையை மாற்றி எழுதும்படி, அவ்வாறு மாற்றி எழுதினால் தம் பத்திரிகையில் பிரசுரிப்பதாகவும் அதற்குரிய நிதியை தருவதாகவும் கூறினார்கள். ஆனால் புதுமை பித்தனோ தன்னுடைய படைப்பை மாற்றவே இல்லை. மாறாக தன்னுடைய படைப்புகளை வாசிப்பதற்கு ஏற்ற வாசகர் கூட்டம் ஒன்று என்றோ ஒரு நாள் வரும் என்று தீவிரமாக நம்பினார். ஆனால் குடும்ப வறுமையோ இவரை எதுவும் செய்ய விடவில்லை. கூடவே நோயும் வந்து சேர்ந்து விட்டது. பல்வேறு தனவான்களை சந்தித்தார். தன்னுடைய நிலையை கூறி தனக்கு பணம் தரும்படி கேட்டார். யாருமே அவருடைய கருத்தை உள்வாங்கிக் கொள்ளவில்லை. எமது ஈழத்திற்கும் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார். நான் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றேன், என்னை தயவு செய்து காப்பாற்றுவதற்கு நிதியுதவி செய்யுங்கள் என்று கடிதம் எழுதினார். ஆனால் அவை எதுவும் பயன் அளிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் தன்னுடைய சிறுகதைகளை மாற்றி எழுதியிருந்தால் அவருக்கு போதிய சன்மானம் கிடைத்திருக்கும். தன்னுடைய நோயையும் மாற்றி தன்னுடைய குடும்ப வறுமையையும் போக்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் புதுமை பித்தனோ அவை எதனையும் செய்யவில்லை. தன்னுடைய மரணம் வரப்போவதை உணர்ந்து தன் மனைவி கமலத்திற்கும் மகள் தினகரிக்கும் தெரியாது வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு புகை வண்டியில் ஏறினார். அது எங்கு செல்கின்றது என்று தெரியாமல் அந்த பயணத்திலேயே தன் வாழ்க்கை பயணத்தையும் முடித்து கொண்டார் புதுமை பித்தன். இங்கு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், புதுமை பித்தனின் எண்ணங்கள், அதன் வலிமை தன்னுடைய படைப்பை ஒருபோதும் மாற்ற முடியாது. தன்னை கொண்டாடுவதற்கான ஒரு வாசகர் கூட்டம் என்றோ ஒரு நாள் உருவாகும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு தன் இறுதி பயணத்தை மேற்கொண்டார். காலங்கள் நகர்ந்தன. புதுமை பித்தனின் படைப்புகளை தமிழ்நாடும் மற்றிய உலகம் பொன்னென போற்றியது. இன்று தமிழ் சிறுகதை உலகின் முடிசூடா மன்னனாக புதுமை பித்தன் திகழ்கின்றார். எனவே அவருடைய எண்ணங்கள் அவரது இறப்பின் பின்னரும் அவரது பெயரையும் புகழையும் இன்று வரை உலகறிய செய்துள்ளது. எனவே நாம் எந்த ஒரு நிலையிலும் எம் கொள்கையிலிருந்து மாறுபடக்கூடாது. எண்ணம்போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.